voters first time voters நாக்க 18 19 வயசு அந்த ஏஜ் கோஹோர்ட்ல இருக்கிற voter வாக்காளரோட எண்ணிக்கை பார்க்கும்போது 10.92 lakhs 10,92,000 PWD மாற்றுத்திறனாளி அந்த வாக்காளர்கள் எண்ணிக்கை பார்க்கும்போது யார் யார் மார்க் பண்ணிருக்காங்களோ அவங்களுடைய நம்பர் 4,61,771 461,771 85 வயசுக்கு மேலே இருக்கிற வாக்காளருடைய எண்ணிக்கை 6,14,002 614,002 இந்த போலிங் எல்லாம் ஏற்பாடு பண்றதுக்கு நிறைய பர்சனல் நம்ம ஏற்பாடு எல்லாம் பண்ணிருக்கோம் நிறைய ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கோம் அந்த எண்ணிக்கை பார்க்கும்போது டோட்டல் நம்பர் ஆஃப் போலிங் பர்சனல் நாங்க 3.32 lakhs 3.32 lakhs total number of polling personnel will be carrying out this polling activity various stages various process க்கு இருக்கும் அதெல்லாம் இவங்க பண்ணுவாங்க இதுக்கு முன்னே நாங்க எல்லா போலிங் பர்சனலுக்கு 3 வாட்டி ட்ரெயினிங் கொடுத்திருக்கோம் ஃபர்ஸ்ட் லெவல் ட்ரெயினிங் செகண்ட் லெவல் ட்ரெயினிங் அப்புறம் ஃபைனல் தேர்ட் லெவல் ட்ரெயினிங் இன்னைக்கு தேர்ட் லெவல் ட்ரெயினிங் நாங்க கொடுக்கிறோம் சோ அங்கே அந்த நம்ம போலிங் பார்ட்டிஸ் எல்லாம் அந்த டிஓஸ் ஆர்ஓஸ் அரேஞ்ச் பண்ண இடத்துல அவங்க ட்ரைனிங் கொடுப்போம் மொத்த நாமினேஷன் டீடைல்ஸ் எவ்வளவு கேண்டிடேட் அது பார்க்கும்போது 950 கேண்டிடேட்ஸ் நம்ம மாநிலத்தில் ஆல்ரெடி நாமினேஷன்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணி அவங்களுடைய இதெல்லாம் வாக்காளர் பட்டியலில் நம்ம போஸ்டல் பேலட்ல நம்ம இவிஎம்ல இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் டோட்டல் மேல் கேண்டிடேட்ஸ் 874 female candidates 76 so and the party wise adu oru kutrunga so I'll also provide that party wise observers in the election ke nama general observers 39 police observers 20 20 expenditure observers 58 58 expenditure observers ECI aanepadi deploy pannirkom and nama மாநிலம் முழுவதுக்கு ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர் இசிஐ நல்ல அப்பாயின்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க அந்த டீடைல்ஸ் எல்லாம் ஏற்கனவே நாங்க கொடுத்திருக்கோம் இந்த என்டையர் போலிங் ப்ராசஸ்க்கு நம்ம இசிஐல இருந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால இருந்து தமிழ்நாடு மாநிலத்துக்கு 190 கம்பெனிஸ் ஆஃப் சிஏபிஎஃப் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்சஸ் டிப்ளாய் பண்ணிருக்கோம் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் டிஓஸ் எஸ்பிஸ் கமிஷனர்ஸ் ஆஃப் போலீஸ் அவங்க கிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு கன்சர்ன்ட் ஜெனரல் அப்சர்வர் போலீஸ் அப்சர்வர் இவங்க கிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் நாங்க டிப்ளாய் பண்ணிருக்கோம் தேவைக்கு இருப்போ நாங்க டிப்ளாய் எல்லாம் பண்ணிருக்கோம் எலெக்ஷன் முடிஞ்ச பிற்பாடு இதுல இருந்து 15 கம்பெனிஸ் ஆஃப் சிஏபிஎஃப் நம்ம தமிழ்நாட்டில் வச்சுட்டு அந்தந்த கவுண்டிங் சென்டர்ல ஸ்ட்ராங் ரூம்ல நம்ம அது இவிஎம் எல்லாம் பாதுகாப்புக்காக நாங்க வைக்க போறோம் அவங்க ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் கார்டிங் சொல்லுவாங்க அதுல சிஏபிஎஃப் மட்டும் இருப்பாங்க அதுக்கு அப்புறம் ஸ்டேட் போலீஸ் இருப்பாங்க நம்ம மாநில பொறுத்த வரைக்கும் 8050 vulnerable polling stations 181 critical 8050 vulnerable polling stations 181 critical polling stations ஏற்கனவே நம்ம டிஓஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க இது அத்தனை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் டிஓஸ் அப்புறம் அப்சர்வர்ஸ் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த நம்பர் அரைவ் பண்ணிருக்காங்க அதை நான் கொடுத்துருக்கேன் நம்ம மாநிலத்திலே இது நம்ம இந்த எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி இது மாதிரி அப்புறம் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இவங்கெல்லாம் மூலமா நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வ் பண்றதுக்கு ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் தொடர்ந்து நாங்க பண்ணியிருந்தோம் அதனால நமக்கு சீஜர் ஃபிகர்ஸ் 17/4 வரைக்கும் நேத்து 9 மணி வரைக்கும் காலையில 9 மணி வரைக்கும் கேஷ் டோட்டல் 173.85 crore பறிமுதல் பண்ணிருக்கோம் லீக்கர் 6.67 crore ட்ரக்ஸ் ஆர் நார்கோட்டிக்ஸ் 1.13 crore precious metal 1083 crore other items or freebies 35.78 crores சி விஜில் ஆப் மூலமா நமக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்குது அதோட டீடைல்ஸ் பார்க்கும்போது
நேற்று வரைக்கும் நம்மக்கிட்ட 4861 கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருந்தது. அதில் 22 கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும் பெண்டிங் இருக்கு. 3855ல நாங்கள் ஆக்ஷன் எல்லாம் எடுத்திருக்கிறோம். MCMC சர்டிஃபிகேஷன், மீடியா சர்டிஃபிகேஷன் அண்ட் மானிட்டரிங் கமிட்டி, அதில் நம்ம எலக்ட்ரானிக் மீடியாவில் என்னென்ன விளம்பரம் எல்லாம் வருதோ அது கண்காணித்து அதுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு கமிட்டி இங்கே இருந்தது. அதில் 179 நம்பர் ஆஃப் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணியிருக்கிறோம். அதில் டீட்டெயில்ஸ் ஆஃப் வீடியோ அண்ட் ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வீடியோஸ் அப்ரூவ்ட் 436, டோட்டல் நம்பர் ஆஃப் ஆடியோஸ் அப்ரூவ்ட் 128. இதே மாதிரி ஸ்டேட் லெவலில் 528 நாங்கள் அப்ரூவ் பண்ணியிருக்கோம். இது தவிர டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் MCMC சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்போ சைலன்ஸ் பீரியட் நேற்று ஈவினிங் 6 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கு ப்ரோஹிபிஷன் ஆஃப் பப்ளிக் மீட்டிங்ஸ், கேம்பெயின்ஸ் இந்த பீரியட்லேயே பண்ணக்கூடாது, அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அது எலெக்ஷன் கமிஷன்ஸோட கைட்லைன்ல RP ஆக்ட்ல அது கிளியர் கட் ஆயிருக்கு. அது ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த டைம்ல பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு MCMC சர்டிஃபிகேட்டும் யார் யார் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அது ஸ்டேட் லெவலில் நாங்கள் கொடுத்துருக்கோம். எபிக் டிஸ்ட்ரிபியூஷன், எலெக்ஷன் போட்டோ ஐடென்டிட்டி கார்டு டிஸ்ட்ரிபியூஷன், நேற்று வந்த ஃபிகர் வரைக்கும் நம்ம மாநில பொறுத்த வரைக்கும் 27/3 வரைக்கும் யார் யார் அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அவங்க எலிஜிபிள் வாக்காளர் இருந்தால் அத்தனை பேர் நாங்கள் வாக்காளர் பட்டியலில் சேர்ந்திருக்கிறோம். ஸோ அத்தனை பேருக்கு நாங்கள் எபிக் கார்டு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறோம். ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அவங்க வீட்டுக்கு எல்லாம் போயிருக்கோம். ஸோ மொத்தமாக பார்க்கும்போது நமக்கு ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் ஆரம்பித்து இந்த கண்டினியூஸ் ரிவிஷன் 27/3 வரைக்கும் இருந்தது. 26,50,943 எபிக் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். 2650,943 இவ்வளோ எபிக்ஸ் எல்லாம் நாம் டெலிவர் பண்ணியிருக்கோம். இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான கருத்து நான் சொல்ல விரும்புகிறேன். எபிக் மட்டும் இருந்தால் நம்ம போட் போட முடியும், அந்த மாதிரி ஒன்றும் கட்டாயம் இல்லை. அதுக்கு 13 ஆவணங்கள்ல எபிக் 1, அதனால இன்னும் 12 ஆவணங்கள் இருக்கிறது. லைக் டிரைவிங் லைசன்ஸ், பான் கார்டு, ஆதார் கார்டு இது மாதிரி இருக்கு. அதுவும் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்துருக்குறோம். இன்னைக்கும் நான் அது கொண்டு வந்திருக்கிறேன். அந்த விவரம் எல்லாம் நான் சொல்ல போறேன். ஸோ அதனால நம்ம இது வாக்காளர் பட்டியல் நம்ம எபிக் கார்டு இல்லைன்னா கூட ஏதாவது அந்த 12 ஆவணங்கள் ஏதாவது ஒரு எடுத்துட்டு நம்ம ஐடென்டிட்டி நம்ம அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். போலிங் பர்சன்டேஜ் ப்ரீவியஸ் எலெக்ஷன்ல இதுக்கு முன்னாடி போன ஜெனரல் எலெக்ஷன் லோக்சபால போலிங் பர்சன்டேஜ் என்னென்ன இருந்தது அதை நான் வாசிக்கிறேன். 2009 73.02%, 2014 73.74%, 2019 72.47%. ஸோ எவ்வளோ போலிங் பர்சன்டேஜ் நம்ம இருந்தது. ஓகே, நான் ரிப்பீட் பண்ணுறேன். 2009 லோக்சபா எலெக்ஷன் 73.02, 2014 73.74, 2019 72.47. நம்ம ஸ்டேட் போலீஸ்ல கிட்டத்தட்ட 1 lakhs காவலர்கள் இந்த இதில் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு டிப்ளாய் பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸாக்ட் நம்பர்ஸ் இது கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும். அது தவிர நம்ம எக்ஸ் சர்வீஸ்மேன், முன்னாள் ராணுவ வீரர், அவங்க ஒரு 12,220 டிப்ளாய் பண்ணுறோம். இன் அடிஷன் டு த போலீஸ் ஃபோர்ஸ். ரிட்டையர்டு போலீஸ் பர்சன் 1,931. அது தவிர கேரளா, ஆந்திர பிரதேஷ்லேருந்து மொத்தமாக நம்ம ஒரு ஆர்ம்ட் போலீஸ் 3,500 ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்க கொண்டு வந்திருக்கிறோம். ஹோம் கார்ட்ஸ் ஆந்திர பிரதேஷ்லேருந்து 2,500, தெலுங்கானாலேருந்து 2,000, அது மாதிரி 4,500 ஹோம் கார்ட்ஸும் நம்மக்கிட்ட நம்ம ரிக்விசிஷன் பண்ணி வாங்கியிருக்கிறோம்.
ஸோ இதெல்லாம் டோட்டல் பார்க்கும்போது 1. Let me complete. 1.3 lakh போலீஸ் பர்சனல் இது எல்லாம் சேர்த்துட்டு 1.3 lakhs போலீஸ் பர்சனல் நாங்க டிப்ளாய் பண்ணிருக்கோம். என்ன ரிப்பீட் பண்ணணும்? ஹோம் கார்ட்ஸ் ஆந்திர பிரதேஷ்ல இருந்து 2500, தெலுங்கானால இருந்து 2000. தமிழ்நாடு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இல்ல நான் எக்ஸ் சர்வீஸ்மேன், ரிட்டையர்ட் போலீஸ் பர்சனல், ஆர்ம் போலீஸ் ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ், ஹோம் கார்ட் ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ் சொல்லிட்டேன். மொத்தமா இது எல்லாம் நம்ம சேர்ந்துட்டு ஸ்டேட் போலீஸ் என்னக்க 1.3 lakh வருது. ஸோ பேலன்ஸ் நம்ம ஸ்டேட் போலீஸ் பர்சனல் 190 கம்பெனி. அது டிஃபரெண்ட் அது டிஃபரெண்ட் சிஏபிஎஃப்க்கு டிஃபரெண்ட் நார்ம்ஸ் இருக்கு. அதுல டிப்ளாயபிள் பர்சனலும் எவ்வளோ நம்ம அதுல டிப்ளாய் பண்ண முடியும் அதுவும் டிஃபரெண்ட் இருக்கு. சராசரியா ஒரு 100 ஃபார் கம்பெனி ஜெனரலா அது டிப்ளாய் பண்றதுக்கு இருக்கு. அதுக்கும் அவங்களோட ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. மினிமம் செக்ஷன் எவ்வளோ வச்சுட்டு நம்ம அவங்க டிப்ளாய் பண்ண முடியும். அந்த மாதிரி அந்தந்த சிஐஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப் அவங்க ஸ்பெஷல் ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அது மாதிரி நம்ம டிப்ளாய் பண்ணலாம். இந்த எலெக்ஷன்ல பேலட் யூனிட், கண்ட்ரோல் யூனிட், விவிபேட் யூனிட் எவ்வளோ நாங்கள் டிப்ளாய் பண்ணியிருக்கிறோம் அந்த டீட்டெயில்ஸ் நான் சொல்றேன். டோட்டல் நம்பர் ஆஃப் பேலட் யூனிட்ஸ் 1,58,568. Control units 81,157. VVPAT 86,858. நான் ரிப்பீட் பண்றேன். பேலட் யூனிட் 158,568. Control unit 81,157. VVPAT 86,858. 86,858. அதே மாதிரி இது நம்ம லோக்சபா எலெக்ஷனுக்கு சொன்னேன். விலிவான் கோடு பை எலெக்ஷன் அதுவும் நம்ம அதுக்காக பேலட் யூனிட் 325, கண்ட்ரோல் யூனிட் 326, விவிபேட் 346. இது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். ஆக்சுவல் டிப்ளாய்மெண்ட் எவ்வளோ நமக்கு வாக்குச்சாவடி இருக்கிறது அதுல நம்ம டிபெண்ட் பண்றது. அதுக்கு அடுத்து ஏதாவது ரிப்பேர் தேவைப்பட்டா நமக்கு 20% எக்ஸ்ட்ரா இந்த நம்பர்ல தான் இருக்கு. அந்த 20% 20% எக்ஸ்ட்ரா நாங்க மினிமம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். ஏதாவது மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரும்போது அதை ரிப்ளேஸ் பண்ணோம்னாக்க ரிப்ளேஸ் பண்றதுக்கு ஏற்பாடு எல்லாம் பண்ணிருக்கிறோம். பேல் இன்ஜினியரும் நம்ம மாநிலத்திலே அங்கே நம்ம டிப்ளாய் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதனால ரிப்பேர் பண்ண முடியும்னாக்க உடனே அந்த இன்ஜினியர்ஸ் எல்லாம் போயிட்டு ரிப்பேர் பண்ணுவாங்க. ரிப்பேர் பண்ண முடியலனாக்க அங்கே ரிப்ளேஸ் பண்ணுவாங்க. சேஞ்ச் பண்ணிட்டு இன்னொரு மிஷின் அங்கே போட போறாங்க. மீடியா அத்தாரிட்டி லெட்டர் நம்ம போலிங் ஸ்டேஷன், கவுண்டிங் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு மீடியா குரூப்க்கு நம்ம அவங்களோட ரிப்ரசன்டேட்டிவ்ஸ்க்கு ஸ்பெஷல் அத்தாரிட்டி லெட்டர்ஸ் எல்லாம் இசிஐனால கொடுத்துருக்காங்க. ஸோ போலிங் அன்னைக்கு 4,216, கவுண்டிங் அன்னைக்கு 4,216 இவ்வளோ அத்தாரிட்டி லெட்டர் நாங்கள் இஷ்யூ பண்ணியிருக்கிறோம். பை எலெக்ஷன் விலிவான் கொடுக்க போலிங்க்கு 13, கவுண்டிங்க்கு 13. அப்புறம் நம்ம வெப் காஸ்டிங் அவுட் ஆஃப் 68,000 போலிங் ஸ்டேஷன் நமக்கு 68,000 போலிங் 68,000க்கு கொஞ்சம் மேலே இருக்குது. அதுலேருந்து 44,801 போலிங் ஸ்டேஷன்ல டைரக்டா நம்ம வெப் காஸ்டிங் பண்ணி அந்த போலிங் ஸ்டேஷன்ல என்ன நடக்குது ஸ்ட்ரீமிங் முறையில் நாங்கள் இங்கே பார்க்க போறோம். அதுக்கு நம்ம கண்காணிக்கிறதுக்கு குழு போட்டு அந்தந்த மாவட்டத்தில் எப்படி போயிட்டு இருக்குது, ஏதாவது கம்ப்ளைண்ட் வரும்போது அந்த வாக்குச்சாவடியில என்ன நடக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு ஃபெசிலிட்டி இருக்கு. ஸோ அந்த ஃபெசிலிட்டி 44,801 சென்டர்ல போட்டிருக்கோம். அந்த சதவீதம் பார்க்கும்போது மொத்த வாக்குச்சாவடியோட சதவீதத்தில் 65% அது வரும். 65% நாங்கள் டிப்ளாய் பண்ணியிருக்கோம். இன்னொரு நம்ம பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிக்கு ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். நாங்கள் முன்னாடியும் சொல்லியிருந்தோம். அவங்களுக்கு ரேம்ப், மினிமம் ஒரு ரேம்ப் ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷன்ல இருக்கணும். வீல் சேர் ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷன் லொக்கேஷன்ல கண்டிப்பாக வைக்கணும். ஒரு வாலண்டியர் அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம ஊனமற்றவர்களுக்கு, முதியோர்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு,
ஹெல்ப் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இந்த வாலண்டியர்ஸ் எல்லாம் நாங்கள் டிப்ளாய் பண்ணியிருக்கோம். அது தவிர ஏதாவது நம்ம பிடபிள்யூடி சீனியர் சிட்டிசன் டிஓஸ் கிட்ட ரிக்வெஸ்ட் கொடுக்குறானாக்க 1950 கால் பண்ணிட்டு அவங்க ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க, எனக்கு ஒரு வண்டி வேணும்னாக்க அந்த டிஓ அந்தந்த அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சிலே முன்னாடி கவர்மெண்ட் வெஹிக்கிள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு பிக்கப் அண்ட் ட்ராப் ஃபெசிலிட்டியும் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ 1950 கால் பண்ணலாம், இல்லைனாக்க சக்ஸம் ஆப்லேயும் நம்ம அதில் நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணால் அந்த டிஓஸ் அது பார்த்துட்டு அவங்க கூட கோஆர்டினேட் பண்ணிட்டு அந்தந்த அசம்பிளி கான்ஸ்டிடியூன்ஸில் வெஹிக்கிள்ஸ் முன்னாடி அவங்க டிப்ளாய் பண்ணி வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு பிக்கப் அண்ட் ட்ராப் ஃபெசிலிட்டி நம்ம கொடுத்துடலாம். ஃப்ரீ. அப்புறம் இவன் இந்த கேட்டகரியில் சீனியர் சிட்டிசன் அண்ட் பிடபிள்யூடி அந்த கேட்டகரியில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல ஃப்ரீ மூவ்மெண்ட்காக ஆல்ரெடி டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி உத்தரவு கொடுத்துருக்காங்க. ஓகே, above 85 plus for our election பொறுத்த வரைக்கும் 85 plus and PWD. ஸோ இதில் நம்ம கிட்டத்தட்ட 1 lakhக்கு மேலே 1 லட்சத்துக்கு மேலே சீனியர் சிட்டிசன் இன் 85 plus கேட்டகரி PWD பீப்புள் வித் டிசபிலிட்டி அவங்க வீடா போயிட்டு நம்ம போஸ்டல் பேலட் கலெக்ட் பண்ணியிருக்கோம். அது ஒரு செப்பரேட். நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி அந்த மாதிரி கவர்மெண்ட்னாலே அது ஆர்டர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 85 plus and PWD பீப்புள் வித் டிசபிலிட்டி. அது கவர்மெண்ட் பஸ்க்காக தான். இது நான் கவர்மெண்ட் இதுக்கு தான் சொல்றேன். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னாக்க கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட். அது தவிர அதுக்கு எஸ் ஐடி கார்டு இருக்கு, ஐடி கார்டு அவங்களோட எபிக் கார்டு இதெல்லாம் இல்ல. இது ஸ்பெசிபிக்கலி பிடபிள்யூடிஸ் அண்ட் டிசபிள்ட் பர்சன்ஸ், இது ஓல்ட் பர்சன்ஸ்க்கு நம்ம சொல்லிருக்கேன். ஓகே, லெட் மீ கம்ப்ளீட். நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு கடைசியில் நான் கம்ப்ளீட் பண்றேன். அப்புறம் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், ஓட்டர் ஐடி கார்டு தவிர 12 ஆவணங்கள் நமக்கு இருக்குது. அதுல ஏதாவது நம்ம ஒரு காட்டுட்டு நம்ம போலிங் ஸ்டேஷன்ல போயிட்டு நம்ம ஓட் போடலாம். ஆனா அது ஓட் போடுறதுக்கு நம்ம வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்கிறதா நம்ம பூத் ஸ்லிப் நம்ம பிஎல்ஓஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அந்த பூத் ஸ்லிப்ல பார்க்கலாம். இல்லாத பட்சத்தில் நம்ம ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப் அதுல போயிட்டு நம்ம எபிக் நம்பர் போட்ட உடனே எந்த போலிங் ஸ்டேஷன்ல எனக்கு வாக்கு இருக்கிறது அது நமக்கு ரொம்ப தெளிவா தெரியும். அங்கே போயிட்டு நம்ம ஓட் போடலாம். ஸோ அதுக்கு ஐடென்டிட்டி அடையாள ஆவணங்கள் என்னன்னாக்க ஓட்டர் ஐடி கார்டு அல்லது ஆதார் கார்டு, பான் கார்டு, யூனிக் டிசபிலிட்டி ஐடி, சர்வீஸ் ஐடென்டிட்டி கார்டு, பாஸ்புக் வித் போட்டோகிராஃப் issued by bank, MGNREGA job card, health insurance card, driving license, passport, smart card, pension document, official identity card. இதில் ஏதாவது ஒரு எடுத்துட்டு நம்ம ஓட் போடலாம். ஸோ நான் இதுவும் நாங்கள் இப்போ சாஃப்ட் காப்பி எல்லாத்துக்கும் அவைலபிள் பண்ண போகிறோம். இதில் ஏதாவது சந்தேகம் ஒரு வேற ஏதோ கருத்து இருந்தால் நீங்கள் அந்த நம்பர் நான் சொல்லியிருந்தேன். நமக்கு ஏஜட் பர்சன் 85 இயர்ஸ்க்கு எபோவ் பார்க்கும்போது 6,14,000 நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பிடபிள்யூடி எலெக்டர்ஸ் 4,61,000. தமிழ்நாடு தபால் எவ்வளவு வந்தது? டோட்டல் ஓட் போஸ்டல் ஓட் ஃப்ரம் 85 பிளஸ் 67,165 வாங்கியிருக்கோம். ஃப்ரம் 85 பிளஸ் வீடா போயிட்டு இது வாங்கியிருக்கோம். அது தவிர பிடபிள்யூடி பீப்புள் வித் டிசபிலிட்டி 41,639. ஸோ இந்த ரெண்டு கேட்டகரி பார்க்கும்போது 1,08,804 வீடா போயிட்டு நாங்கள் வாங்கியிருக்கோம். 108,804. Okay. After this. No, 1950 நம்பர்ல நம்ம கால் பண்ணி சொல்லலாம். அப்போ டிஓ அங்கே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல நமக்கு ஒரு அதுக்கு ஸ்பெஷல் ஆஃபீஸர் நம்ம டெப்ளாய் பண்ணியிருக்கோம். இந்த டிசபிலிட்டி இதெல்லாம் வெல்ஃபேர் எல்லாம் பார்க்கறதுக்கு. நோ, எனி டைம், நாளைக்கு எனி டைம் அது போலிங் டைம்குள்ளே அவன் கால் பண்ணி சொன்னா அது நோட் பண்ணிட்டு அந்த அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சில ஆல்ரெடி டெப்ளாய் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த டிஓஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க.
ஆனா ஜெனரலா நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு வாக்குச்சாவடி ஒரு 2 கிலோமீட்டருக்கு உள்ளே தான் நம்ம வாக்காளர்கள் இருக்கிற மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுவும் ஒரு மெயின் இஷ்யூ இருக்கு. ஸோ எங்கெங்கே அந்த மாதிரி ரிக்வெஸ்ட் வருதோ அதை பார்த்துட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்கோம். ஒரு நிமிஷம் இந்த சைட்லேருந்து கேட்டிருந்தேன். எஸ், அவங்களுக்காக கியூ சிஸ்டம் நம்ம இருக்கோம், அதில் முன்னுரிமை கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு நம்ம முதியோர்கள், ஊனமற்றவர்கள், கர்ப்பிணி பெண்கள் இவங்கெல்லாம் வரும்போது அவங்க கியூல முன்னுரிமை கொடுத்துட்டு அவங்க ஃபாஸ்ட் போயிட்டு ஓட் கொடுக்கறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் உத்தரவு இருக்கு. அதான் சொன்னேன், ஃப்ரண்ட்லைன் ஓட்டர். ஓகே, எலெக்ஷன் கமிஷன் ஆல்ரெடி இது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க, யார் யாருக்கு அது முன்னுரிமை கொடுக்கணும் அவங்க கொடுக்கணும். We do not take it as a challenge or something. We rather do it as an entire process to be done very perfectly. Everything has to be done very perfectly. ஒவ்வொரு வாக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். போஸ்டல் பேலட்டும் முக்கியம், ஒவ்வொரு இவிஎம்ல போட பேலட்டும் முக்கியம், நம்ம பர்சனலோட ஹெல்த் இது சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியும் முக்கியம். அந்த மாதிரி எல்லாமே ட்ரைனிங்ஸ்ல அதெல்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணி சொல்லிருக்கோம். ஒவ்வொரு முறையும் 100% ஓட்டுக்காக நீங்க வந்து இவ்வளவு எஃபோர்ட் எடுத்துறீங்க. ஆனாலும் கூட சென்னை மாதிரி முக்கியமான நகரங்கள்ல வந்து அந்த போலிங் பர்சன்டேஜ் குறைஞ்சிட்டு வருது. இதற்காக வந்து தேர்தல் கமிஷன் வந்து பின்னாடி ஒரு நடவடிக்கை எடுத்து இந்த மாதிரி ஓட்டு போடாதவங்க, பர்பஸாவே ஓட்டு போடாதவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம்? அந்த மாதிரி நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இதுவரைக்கும் இல்லை. அதுதான் இனிமேல் அதுதான் சொல்றேன். நீங்களும் கஷ்டப்பட்டு 100% சொல்றீங்க. பட் நம்ம வாக்காளர் இது பர்சன்டேஜ் இன்னும் குறைஞ்சு போறது இல்லை. 73%, 72 அந்த மாதிரி இதுல இருக்கு. இது இன்க்ரீஸ் பண்ற மாதிரி நாங்க எஃபர்ட்ஸ் பண்றோம். அது எலெக்ஷன் கமிஷன் ஆல்ரெடி ஒரு ஃப்ரீக்வென்ட்லி ஆக்ஸ் கொஸ்டின்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இவிஎம் சம்பந்தப்பட்ட, விவிபேட் சம்பந்தப்பட்ட மேட்டர்ஸ் எல்லாம் ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட், கோர்ட்ஸ் ஆஃப் லால நிறைய வாட்டி அதுவும் டெஸ்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன்லயும் நம்ம இவிஎம்ஸ் வச்சுட்டு ஹேக் பண்ண முடியுமா, அதுக்கும் ஓப்பன்லி அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி காட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இது பார்க்கும்போது அது எல்லா கேஸ்ல எலெக்ஷன் கமிஷன் அதுக்கு ரொம்ப தெளிவா அதுல பதிலெல்லாம் கொடுத்துருக்காங்க. மார்க் போல் அவங்க இல்ல நம்ம இவிஎம் மெஷின்ல பண்ணிருக்காங்களா, வேற இவிஎம் மெஷின்ல பண்ணிருக்காங்க? நம்ம அந்த மாதிரி ஒரு நியூஸ் கூட வரல. நோ நியூஸ் ஹாஸ் கம். நாளன்னைக்கு என்ன இது இருக்கு, மக்போல் நமக்கு பிஃபோர் த எலெக்ஷன் பண்ணி முடிச்சிருக்கணும். போலிங் ஏஜென்ட்ஸ் எல்லாம் முன்னாடி வச்சுட்டு அதுக்கு ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அது முன்னாடி 50 ஓட்டு அது போட்டுட்டு கரெக்டா அந்தந்த இதுக்கு விவிபேட்ல ரிஃப்ளெக்ட் ஆகாதா அதெல்லாம் பார்த்துட்டு 7 மணிக்கு முன்னாடியே அது முடிச்சிருவாங்க. அதுக்கும் கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. 200 மீட்டருக்கு உள்ளே வேற யாருமே போகக்கூடாது. அவங்களோட ஃபெசிலிட்டேஷன் சென்டர் எங்கே போடலாம் அதுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. கவுண்டிங் டே ஃபார் த என்டையர் கண்ட்ரி, நம்ம இந்தியா முழுவதுமே ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால இது 4 அது டீடைல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு 10 லட்சத்துக்கு மேல இருந்தா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அதுக்கு ரிவ்யூ பண்றாங்க. 10 லட்சத்துக்கு கீழே இருந்தா நம்ம டிஓ தலைமையில் இன்னொரு டிஓ நியமிக்க இன்னொரு ஸ்பெஷல் அதுக்கு ஒரு குழு இருக்கு. அந்த குழுல பார்த்துட்டு ஆக்ஷன் அங்கே எடுத்துட்டே இருந்தாங்க. கோர்ட்னாக்க இப்போ தெர் ஆர் 2 திங்ஸ். நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் வரும்போது அதுல எம்சிஎம்சி வயலேஷன் இருந்தா
அது நம்ம டிஓ சிஇஓ எலெக்ஷன் கமிஷன் அதில் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நம்ம ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம். இன்னொரு இருக்கே நம்ம ஐபிசி ஆர் ஆர்பி ஆக்ட்ல அதில் ஏதாவது வயலேஷன்ஸ் இருந்தால் அதுக்கு எஃப்ஐஆர் லான்ச் பண்ணிட்டு அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதுக்கப்புறம் அது கோர்ட்டுக்கு போகும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் நம்ம இனிமேல தான் நாங்கள் வாங்கிக்கிறோம். அது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். இப்போ வாக்காளர் பட்டியல் நம்ம தயார் பண்ணதுக்கு ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். நீங்கள் நோட் பண்ணிருப்பீங்க, செப்டம்பர் மாசத்துல நம்ம ஆரம்பிச்சு ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு அதை நம்ம இன்ஃபார்ம் பண்ணி மீட்டிங்ஸ் எல்லாம் போட்டு டிஓஸ் சிஇஓ ஆர்ஓ எல்லாமே மீட்டிங் போட்டு இஆர்ஓஸ் அவங்கெல்லாம் மீட்டிங் போட்டு அந்த அடிஷன் டிலிஷன் ஃபிகர்ஸ் எல்லாம் அப்பப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க. பிஎல்ஓஸ் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அந்தந்த பூத்க்காக அந்தந்த வாக்குச்சாவடிக்காக ஒரு பூத் லெவல் ஏஜென்ட்டும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் அது எல்லா பார்ட்டிலேருந்து கொடுக்கலாம், எல்லா ரெக்கக்னைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டில கொடுக்கலாம். அதெல்லாம் பார்த்துட்டு எனி அன்டியூ அடிஷன் ஆர் டிலிஷன் இருந்தால் அப்போ அவங்க அதில் அப்ஜெக்ஷன் பண்ணலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அதனால இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். நம்ம பொதுமக்கள்கிட்ட நம்ம வாக்காளர்கிட்ட என்ன வேண்டுகொள்கிறோம்னாக்க இன்னைக்கும் நம்ம ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்ல போயிட்டு நம்ம எபிக் நம்பர் போட்டு நம்ம பார்க்கலாம் நம்ம பேர் எந்த பகுதியில் இருக்கு எந்த வாக்குச்சாவடி. நம்ம 27/3 வரைக்கும் 27th மார்ச் கடந்த மாதம் 27th வரைக்கும் அந்த வாய்ப்பு இருந்தது. ஸோ அதுக்கு அப்புறம் நம்ம எலக்ட்ரல் ரோல்ல ஏதாவது மாற்றம் நம்ம செய்ய முடியாது, ஏன்னா அது எலெக்ஷன் கமிஷனோட அவர் பேசினா பத்திரிகையாளர்களுக்கான வாக்குப்பதிவுக்கு அவங்க மனு கொடுத்தும் அவங்களுக்கு வாக்களிக்க வழங்கப்படலை. திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் குறைச்சாட்டு ஏதாவது பண்ண முடியுமா? யாருக்கு பத்திரிகையாளர்களுக்கான வாக்கு டிவிஆர் கேட்ட வருஷம் திரும்ப அவங்களுக்கு கொடுக்கல சொல்லி ஒரு குறைச்சாட்டு. நீங்க போஸ்டல் பேலட் சொல்றீங்களா? பத்திரிகையாளர்களுக்கு ஜேர்னலிஸ்ட் இல்ல, போஸ்டல் பேலட் நம்ம எசென்சியல் சர்வீஸ் முறையில தான் கொடுக்க முடியும். அதுக்கு அந்தந்த கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் சப்போஸ் ரயில்வே ஆர் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா மெட்ரோ ரயில் அந்த மாதிரி ஆர் கவர்மெண்ட்ல ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்தால் அவங்க அதுக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்தா அதுக்கும் ஒரு டேட் லைனில் இருந்தது. அந்த டேட்குள்ளே அப்ளை பண்ணியிருந்தா அவங்க போஸ்டல் ஃபெசிலிட்டி உண்டு. அவங்க அப்ளை பண்ணலனாக்க அந்த டிபார்ட்மெண்ட்க்கு நம்ம அந்த இதில் நம்ம இன்க்ளூட் பண்ண முடியும். இல்லை, அந்த டிபார்ட்மெண்ட் கொடுக்கணும், அந்த டிபார்ட்மெண்ட் கொடுக்கணும். டிபார்ட்மெண்ட் கொடுத்தா அதுக்கப்புறம் நம்ம நோ ஃபெசிலிட்டிஸ் நம்ம எதை நான் கிளியர் பண்ணி சொல்றேன். இந்த வாட்டி வந்த போஸ்டல் பேலட் நமக்கு இருக்கிற இதுல எப்பவுமே ரொம்ப ஹையஸ்ட், ஆல்மோஸ்ட் 90% மேலே நேற்று வரைக்கும் நாங்கள் எண்ணிக்கை நம்ம வச்சிருக்கிறோம். அது எப்படின்னாக்க ஃபெசிலிட்டேஷன் சென்டர் இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். ஒவ்வொரு ட்ரைனிங் சென்டர்ல ஃபெசிலிட்டேஷன் சென்டர் இருந்தது, ஃபர்ஸ்ட் செகண்ட் இதுல இன்னைக்கு 3rd ட்ரைனிங். ஸோ ஆர்ஓ ஆஃபீஸ்ல இன்னைக்கு டுடே 18/4 வரைக்கும் அவங்க ஒரு ஃபெசிலிட்டேஷன் சென்டர் இன்னைக்கும் வச்சிருக்காங்க. P-1 டே வரைக்கும் வச்சுட்டு நேத்து நம்ம ஒரு திருச்சியில இதுக்கு முன்னாடி வந்த போஸ்டல் பேலட்க்கு அந்த திருச்சியில நம்ம அனுப்பிச்சுட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்து சப்போஸ் காஞ்சிபுரம்ல இருந்து திருநெல்வேலி போனோம்னாக்க அங்கே கொடுத்துட்டு அந்த திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்க்கு அது டிரான்ஸ்போர்ட் பண்ணிருப்பாங்க. அது மாதிரி திருநெல்வேலியில இருந்து வந்துட்டு வேற டிஸ்ட்ரிக்ட்க்கு போனோம்னாக்க அதுவும் கொடுத்துருக்காங்க. அந்த எண்ணிக்கை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 90% நம்ம கிட்ட வந்திருக்கு. இன்னி மேலே வந்த போஸ்டல் பேலட் ஆல்சோ கவுண்டிங் -1 டே வரைக்கும் நம்ம அந்தந்த ஆர்ஓஸ் அதை ஏற்பாடு பண்ணுவாங்க. ஸோ அதனால அது பர்ஃபெக்ட் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணி எந்த பகுதியில் அதிகமான வழக்கு பதிவாயிருக்கு, நம்ம அந்த பணப்பட்டுவாடா பொறுத்த வரைக்கும் நம்ம திரும்பி நானும் வேண்டுகொள்கிறேன், நம்ம சி விஜில் ஆப் மூலமா நமக்கு அது கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தா உடனடியாக நம்ம ஆக்ஷன் எடுக்கலாம். இது வரைக்கும் சி விஜில் நமக்கு 4000 இதில் வந்திருந்து. ஆனால் 4000 டிஃப்ரெண்ட் இதில் பணப்பட்டுவாடா இருக்கலாம், வேறு இதில் இருக்கலாம், அதெல்லாம் ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் நாங்கள் ரிவ்யூ பண்ணிட்டு எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி உடனடியாக அதை அனுப்பிச்சிட்டு அதுக்கு ஆக்ஷன்லாம் எடுத்திருக்கோம். அந்த அது மாதிரி நம்ம அனாலிசிஸ் பண்ணணும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் அதெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. பொதுமக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்கன்னா, குறிப்பா வந்து தேர்தல்களுடைய அவர் இன்னும் வரைக்கும் இருக்கு.
அதுவும் நிறைய டிஓஸ் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்காங்க. செல்ஃபி பாயிண்ட் மாதிரி ஒரு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அந்தந்த வாக்குச்சாவடிக்கு முன்னாடி. அங்க எடுக்கலாம். நம்ம செல்போன் யாருமே உள்ள எடுத்துட்டு போக கூடாது. எக்ஸப்டிங் ஃபார் போலிங் ஆபீசியல் தோஸ் ஹூ ஆர் என்டைட்டில்ட் அப்சர்வர்ஸ் போலிங் ஆபீசியல். அந்த ஆர்டர்ஸ் நாங்க கொடுத்துருக்கோம். அதனால எத்தனை பேருக்கு நம்ம பிங்க் பூத் நம்ம அந்த மாதிரி பிங்க் பூத் அது சொல்றதில்ல. ஆல் உமன் போலிங் பூத், பிடபிள்யூடி போலிங் பூத் அது மாதிரி நம்ம எண்ணிக்கை வச்சிருக்கோம். அந்த ஃபார் ஈச் 234 அசம்பிளி கான்ஸ்டிடியூன்ஸ்ல ஒவ்வொரு அசம்பிளி கான்ஸ்டிடியூன்ஸ்ல ஒரு ஆல் உமன் போலிங் பூத் நம்ம செட்டப் பண்ணிருக்கோம். இது சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியோடு நான் சொல்றேன், நம்ம போலிங் பர்சனல்ல 70% கிட்டத்தட்ட உமன் பர்சனல் தான் இருக்கிறாங்க. இன்னும் அதுல எப்படி இருக்குனாக்க முன்னாடியும் வந்த கம்ப்ளைண்ட்க்கு நம்ம பார்த்துட்டு நம்ம எலெக்ஷன் கமிஷன்ஸ் கைட்லைன் ஸ்ட்ரிக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அட் த சேம் டைம் அனாவசியமா யாருக்கு ஹராஸ்மெண்ட் எல்லாம் வரக்கூடாது. அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நாங்கள் நிறைய மீட்டிங்கில் சொல்லியிருக்கோம், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். எலெக்ஷன் கமிஷனோட கைட்லைன் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்தது. அது மாதிரி இம்ப்ளிமெண்ட் நம்ம பண்ணி வச்சிருக்கோம். 50,000க்கு மேலே இருக்கும்போது அது அவங்க ஆவணங்களோட சொல்லணும். ஏடிஎம்லேருந்து வித்ட்ரா பண்ணியிருந்தாங்களா, என்ன பண்ணியிருந்தாங்களா. அப்புறம் இப்போ டிஜிட்டல் எக்கானமி நிறைய வந்துடுச்சு, அதுவும் பயன்படுத்திருக்காங்க. Heat wave, okay. Yeah. For that election commission order படி நம்ம ஒவ்வொரு வாக்குச்சாவடியில நல்ல ட்ரிங்கிங் வாட்டர் அது வைக்கணும். ஏதாவது ஒரு ஷேட் ஆர் சாமியானா, சப்போஸ் அங்கே காரிடார்ல ஒன்றும் கவரேஜ் இல்லை அந்த மாதிரினாக்கா ஷேட் ஆர் சாமியானா அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுறதுக்கு சொல்லியிருக்கோம். அப்புறம் பொதுமக்கள் வாக்காளருக்கு என்ன நம்ம வேண்டுகோள் விடுறோம்னாக்க பர்சனல் கொஞ்சம் சேஃப்டி மெஜர்ஸ் இருக்கலாம். ஒரு கூட எடுத்துட்டு வரலாம். பர்சனல் சேஃப்டி நாங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறோமோ, வெயில் காலத்தில் நாங்கள் தமிழ்நாடு இருக்கிறோம், நமக்கு தெரியும் வெயில் எவ்வளோ கடுமையாக இருக்கும். அதுக்கு பர்சனல் இதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். Yes, drugs also I told. No, it was there. Narcotics and drugs was also. Thank you. Thank you for your compliments. காலையில I'll try to come back. No, அந்த சர்டிபிகேஷன் இருந்தா அது அலோவ் பண்ணுவோம். Party wise breakup. Party wise I'll share it within the WhatsApp. Yeah, that I'll. செல்ஃபி பாயிண்ட் வெளியில இருக்கும். நம்ம போலிங் ஸ்டேஷனுக்கு உள்ளே போக கூடாது. போலிங் ஸ்டேஷனுக்கு உள்ளே எடுத்துட்டு போகும். இல்ல வெளியில அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஆல் பூத்ல இல்ல நம்ம எடுத்துட்டு போக கூடாது. அது நீங்க சொல்லுங்க. ஓகே, இந்த நேம் ஆஃப் த பார்ட்டி நம்ம இருக்கு. அதுக்கு டோட்டல் இன் தமிழ்நாடு இல்ல இந்த போலிங் இதுல நம்ம டெப்ளாய் பண்ணிருக்கோம். It will vary from 65 to 70 depending on the almost.